கிருஷ்ண வழிபாடு நம் தமிழ் நிலத்தில் சங்க காலத்திலேருந்தே இருக்கின்றதுக்கு அகநானூர்லேயே உதாரணங்கள் இருக்குது. தொல்காப்பியம் கண்ணனை முல்லை நில கடவுளாக போட்டுருது. கொடுமணலில் கிடைச்ச மண்ணோடில் கண்ணநாதன்னு எழுதப்பட்டிருக்கு. இது கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கண்ணனை குழந்தையா பாவிச்சு பெரியாழ்வார் எழுதிய திருமொழி தான் தமிழில் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் உருவாக காரணம். என்னைக்கும் வாழ்ந்த ஆழ்வார்கள் மட்டுமில்லை, இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியார் கண்ணதாசன் வரைக்கும் கண்ணன் மேல் கொண்ட காதல் தான் அவங்களோட கவிதைகளாக வெளிப்பட்டுச்சு. கிருஷ்ணர் யசோதைக்கும் பெரியாழ்வார்க்கும் குழந்தையா இருந்தார். கோபியர்களுக்கும் மீராவுக்கும் காதலனாக இருந்தார். விவேகானந்தர், அரவிந்தர்னு எத்தனையோ நிகரற்ற ஞானிகளுக்கு கீதை மூலமா குருவா இருந்தாரு. ஸோ சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு காதலின் ஸ்பரிசம் தொடர்ந்துட்டே இருக்கு. துவாரகால இருந்து டிவோஷனல் அக்கா வரைக்கும் ஒரு பக்தி நறுமணம் பரவிட்டே இருக்கு. அர்ஜுனன்ல இருந்து அரவிந்தர் வரைக்கும் ஒரு ஞானத்தின் வேர் ஊடுருவிட்டே இருக்கு. காதல், பக்தி, ஞானம், இந்த மூணுக்கும் ஒரே பேர் தான், அது வாசுதேவ கிருஷ்ணன்.